இந்த இடத்துல பிடிக்காத விஷயம் என்னன்னா, அதில் வேற ஒரு அம்மா வந்து இஸ்மாயிலுக்கு கிஸ்மாயிலுக்குது. கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் கூட கேட்டேன், என்னங்க எப்போங்க கிஸ் அடிச்சாரு? அப்போமா இப்போமான்னு கேட்டேன். படத்துக்கு தானே? இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உண்மையிலே அடித்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஒன்றுமே பண்ணலையா? நீங்கள் வேற கஷ்டப்படுவேன்னு சொன்னீங்க. நீங்கள் காசு கொடுத்தீங்களா, நீங்கள் காசு வாங்கினீங்களா? இல்லை, 4-5 பொண்ணு கூட புரள்றாரு. ஆனால் நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மிக்சிங் காதல் வந்து ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டு பார்த்தோம். மிக மிக அற்புதமாக இருந்துச்சு. இஸ்மாயில் சாருக்கு ஒரு கைத்தட்டலாம். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் காசு கொடுத்தீங்களா, நீங்கள் காசு வாங்கினீங்களா? இல்லை, 4-5 பொண்ணு கூட புரள்றாரு. ஆனால் பொறாமல் இருக்குல்ல, வேறு லெவலில் பொறாமல் பாருங்க உங்களுக்கு. இல்லை, புரியுதா இல்லையா? இல்லை சார், ஒன்றுமே பண்ணலையா? நீங்கள் வேறு கஷ்டப்படுவேன்னு சொன்னீங்க. ஓ அப்படியா? சரி. இல்லை, ஒன்றுமே பண்ணலன்றீங்க. ஆனால் படத்தில் இல்லைங்க, இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் தான் காசு கொடுக்கணும். ஏன்னா படம் பார்க்குறவங்க பாரு, அங்கே பாரு, அவர் சொல்கிறாரு எனக்கு பொறாமையாக இருக்குங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த கேமராமேனுக்கு உண்மையில் கை தட்டணும். பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். சூப்பர் சார். கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் 2 பேருமே இணையாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நல்ல படமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். இப்போ எனக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை, வேலைச்சேரியில் வந்து ஒரு 7 மணிக்கு அங்கே இருக்கணும். ஆனால் நான் ஒரு 5:30க்கெலாம் கேட்டேன், வந்துடுறேனே. இல்லை, 5:45 6:45 வாங்கினார். ஆனால் லேட் ஆச்சு. ஏன்னா அவரோட அன்புக்காக இத்தனை பேரும் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னா இஸ்மாயில் சாரோட அன்பு. எப்போவுமே அவர் நல்ல மனிதர். அது மாதிரி நம்ம விஜயமுரளி அண்ணன் வந்திருக்காங்க. என்னென்ன சிரிக்கிறீங்க? மேடையில் எல்லாரையும் வந்து பேர் சொல்லலை. ஏன்னா சௌந்தரா இருக்கார், பின்னாடி நிறையா இருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் துரசா இருக்கார். அனைவருக்குமே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப லேட்டாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், ரொம்ப சீக்கிரம் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி அடையணும். ஒரே ஒன்று தான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப இதுலன்னா இந்த இடத்துல பிடிக்காத விஷயம் என்னென்னா, ஆண்கள் தண்ணி அடிக்கிறதே நான் விரும்புவதில்லை, பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க. இல்லை, உண்மையிலே அடிக்கிறீங்களாங்க? படத்துக்கு தானே? இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உண்மையிலே அடித்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. சரி, நாங்கள் நினச்சேன் இவர் டைரக்டரே ரொம்ப நியாயமானவர், தண்ணி அடிக்க மாட்டார். ஹீரோயின்கெலாம் வாங்கி நான் தண்ணி அடிக்கிற மாதிரி சீனை வச்சுங்க சொல்லி நடித்தாங்களோ அப்படின்னு நினச்சேன். அதில் வேறு ஒரு அம்மா வந்து இஸ்மாயிலுக்கு கிஸ்மாயிலுக்குது. கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் கூட கேட்டேன், என்னங்க எப்போங்க கிஸ் அடிச்சாரு? அப்போமா இப்போமான்னு கேட்டேன். அவங்களுக்கு கண்டுக்காமல் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா குழப்பங்களில் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். மீடியா அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பா பேச்சை கேளுங்க. உலகத்திலே வந்து முருகரும் விநாயகரும் கூட உலகம்னா என்னன்னு காமிச்சாங்க. அந்த தாயும் தந்தையும் உலகத்தில் மிக சிறந்த நண்பர்கள், சிறந்த குரு, சிறந்த தெய்வம். அதை மதிங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆளாக இருந்தாலும் சரி, சாகும்போது உன் கூட ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும். இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும். செத்ததுக்கு அப்புறம் சாகும் போது கூட பெரிய பெரிய ஆள், அரண்மனை வச்சுருக்கலாம், எல்லாம் வச்சுருக்கலாம், 1000 லட்சக்கணக்கில் டாக்டர் இருக்கலாம். யமன் வரும்போது உங்களை கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தன் கூட வர மாட்டான். நீங்கள் செஞ்ச புண்ணியம் மட்டுமே கூட வரும். புண்ணியம் எங்கெங்கே செய்யணுமோ அங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சுருங்க. தவறுகள் செய்கிற அத்தனை பேருக்கும் இதை நான் சொல்கிறது. நன்றி கூறி விடைபெறும்னு எப்பவுமே சொல்கிற மாதிரி, உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி, நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஞாபகம் பண்ணிட்டார். நம்மளுடைய படத்தில் 2 பாடல்கள் பாடியிருக்கிற பாடகி மித்து. No sir, no. He is very good person. எல்லாருக்குமே good evening. Because எனக்கு ரொம்ப தமிழ் தெரியாது. Rather than speaking in broken Tamil, I would like to continue with English. First of all, I would like to thank you for giving me such a good opportunity, Ismail sir. And first I would like to welcome
to audio launch of our movie, to our press media people. Thank you for coming here, and I would like to say vanakkam to our all guests, honorable guests who are sitting on the stage here. Yeah, myself, Shriya Pavana. I have acted in Kannada movies, few Kannada movies as a lead role, and I would say this is my first Tamil movie. And I would like to say one thing, though I have acted in many movies in Kannada, but working with this movie was like not only the friendly atmosphere, we got to learn so many things. See what happens whenever we go for the shootings. We get to see so many disputes, you know, in the between. It could be between the artist or director or the producers, right? Sometimes, but touchwood, in this movie thoroughly, the coordination between everyone was so good, and we really had a fun. You know, we shotted our whole movie in Polachi, Coimbatore, and we stayed there more than 10 days for the shoot. We didn't feel like, you know, we are doing some shooting or we are working here. Every day morning we used to get up and, you know, feel like, oh, we have come for the, you know, kind of a picnic. That was the atmosphere given by Ismail sir, and seriously I would thank him for the giving such a good opportunity, and he has given me such a good role in a movie. And yes, I would like to thank all my co-artists, Samhita Vinya and Sinto Joka, Divya, Priyanka, everyone. Really, we really had a good coordination. I don't know, but yeah, I would like to speak in Tamil a few words. எல்லாரும் இந்த மூவியை நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். கஷ்டம் இல்லை, எல்லாமே இஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். ஓகேவா? கஷ்டம் இருந்தது, ஆனால் அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம். ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்பியர் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர், ப்ளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் வந்து பாருங்க. மிக்சிங் காதல் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஃபன், காமெடி, ஹாரர், சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த காலத்தில், ஓகே, இட் இஸ் லைக் அ we say, you know, people are involved in social media இப்போ வந்து இல்லையா, அது பற்றியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகுறது சரியில்லை, ஓகே, அது பற்றியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன, இந்த மூவி ஸ்டோரி பார்க்கணுன்னா நீங்கள் எல்லாம் தியேட்டர் வரணும், பார்க்கணும், எங்கெல்லாம் bless பண்ணணும். தேங்க்ஸ் a lot everyone for being here. Thanks to everyone. Thanks a lot. Yeah. And yeah, last but not least, thank you, Anchor, for calling me to speak here. My name is not Bhavana, it's actually Pavana, and it's a Shriya Pavana. Thank you.